டேனியஸ் ராஜ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய ஓபிசி பெண்களினுடைய அமைப்பாளர் தோழர் மலர்கொடி அவர்களே, ராஜகவிதா அவர்களே, அறிமுக உரையாற்றிய நலசங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நடராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நெல்லை பிராந்தியத்தினுடைய செயலாளர் தோழர் செந்தமிழ்ச்செல்வன் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய தோழர் சாம் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பொருளாளர் சரஸ்வதி அவர்களே, மற்றும் இங்கே பல்வேறு வங்கியினுடைய உயர் அதிகாரிகளாக இருந்து வாழ்த்துரை வழங்கியதை இங்கே மிக சிறப்பாக முன்வைத்த தோழியர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா நலசங்கத்தினுடைய மூத்த நிர்வாகி ஆரோக்கியராஜ் அவர்களே, வங்கியினுடைய பல்வேறு பிராந்தியங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, நலசங்கத்தினுடைய நிர்வாகிகளை, அதே போல் இந்த விழாவிலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை கொள்கின்றேன். இந்த நலசங்கம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கழிந்து 33வது ஆண்டில் முதன்முறையாக திருநெல்வேலியில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த வீரம் செறிந்த மண்ணில் நம்முடைய மாநாட்டை நடத்துவதற்கு முதன்மையான காரணம், இந்த பிராந்தியத்தில் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியும் என்று நமக்கு நம்பிக்கை அளித்த நம்முடைய துடிப்புமிகு நிர்வாகிகள். அதன் அடிப்படையிலே தான் இந்த மாநாட்டை திருநெல்வேலியிலே நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்தோம். அந்த வகையில் மிக சிறப்பான முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் நடத்தி இந்த மாநாட்டை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகரமான மாநாட்டாக மாற்றி அமைத்த தோழர்களுக்கு நலசங்கத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நெல்லை பிராந்தியம் என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்டது. நம் அனைவருக்கும் உடனடியாக தெரிந்த உலக புகழ்பெற்ற இனிமையான அல்வா, அது எல்லோருக்கும் தெரியும். அதை நகைமுரணாக கூட பயன்படுத்துவார்கள். ஆனால் அதை கடந்து இங்கே ஓடுகின்ற தாமிரபரணி நதி, அருகாமையில் இருக்கக்கூடிய குற்றாலம் அருவி, அதே போல பாபநாசம், இதனையும் கடந்து கன்னியாகுமரியிலே அந்த தென் உடையிலே வான் உயர நிமிர்ந்து நிற்கக்கூடிய வள்ளுவனுடைய சிலை, அந்த வள்ளுவன் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமை யான் என்கின்ற அந்த குரலின் அடிப்படையில் மக்களிடையே எந்த வேறுபாடும் பிறப்பின் அடிப்படையில் இருக்க முடியாது, அவர்கள் செய்கின்ற தொழிலின் காரணமாக வேண்டுமானால் இருக்கலாம் என்ற அந்த தத்துவத்தை உலகுக்கு அளித்த அந்த வள்ளுவனின் வாய்மொழியை நடைமுறைப்படுத்த முனைகின்றது நம்முடைய நலச்சங்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே தான் இந்த நெல்லை மண்ணிலே இதன் சிறப்புகளை பற்றி சொல்லும் போது அதனுடன் சேர்ந்து இந்த மண்ணிலே பிறந்து சமூக நீதிக்காக, மக்களுடைய ஒற்றுமைக்காக தங்கள் வாழ்வை தியாகம் செய்து போராடிய அந்த தலைவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த பகுதிக்கு அருகாமையிலே தான் நம் எல்லோராலும் வணங்கக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்கள் தோன்றினார்கள். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமபந்தி போஜனத்தை உருவாக்கியவர் அவர்தான்.
எல்லோருக்கும் தண்ணீர் எடுக்கக்கூடிய உரிமை இல்லை என்பதை 1924 மகாராஷ்டிரா மாநிலத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகாத்குளத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து சென்றாரே, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே நெல்லை பகுதியிலே அவர் ஒரு கிணற்றை உருவாக்கி அனைத்து மக்களும் அதிலே தண்ணீர் எடுக்கலாம் என்கின்ற அந்த உரிமையை வழங்கிய மகான் அந்த ஐயா வைகுண்டர் தோன்றிய மண் இது. அதே போல இங்கே தூத்துக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம், அது இன்றைக்கு நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1904ஆம் ஆண்டிலேயே அந்த பகுதியிலே குலசேகரப்பட்டினத்திலே அனைத்து மக்களும் படிப்பதற்காக ஒரு பள்ளியை உருவாக்கிய தலைவர் சி.டி. நாயகம் அவர்கள். அந்த சி.டி. நாயகம் உருவாக்கிய பள்ளியிலே பெண்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு எதற்கு கல்வி என்று சொல்லப்பட்ட காலத்திலே பெண்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இடஒதுக்கீடு தரப்பட்டது. ஆட்சியிலே மதிய உணவு கொண்டு வரப்பட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே 1920 சென்னை மாநகராட்சியிலே சார் பிட்டி தியாகராயர் அந்த மதிய உணவை பள்ளிகளிலே கொண்டு வந்தார் என்கின்ற வரலாற்றையும் நாம் படிக்கக்கூடிய நிலையிலே 1904ஆம் ஆண்டே தனது பள்ளியிலே மதிய உணவு இலவசமாக பிள்ளைகளுக்கு அளித்த மிகப்பெரிய வள்ளல் அவர். அந்த சி.டி. நாயகம்தான் சென்னையிலே தியாகராயர் நகரிலே பள்ளிக்கூடத்தை அமைத்து அது இன்றளவும் அது செயல்பட்டு வருகின்றது. அந்த பள்ளிக்கு ஒரு தோன்றா துணையாக இருக்கக்கூடியதான் நம்முடைய தோழர் ராஜசேகரன் அவர்கள். அந்த சி.டி. நாயகம் தலைமையில தான் தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் திருமணம் நடைபெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த அளவிற்கு ஐயாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவர் அவர். அதே போல WPS சவுந்தர பாண்டியனார் ராமநாதபுரத்தினுடைய போர்டு தலைவராக இருந்த நிலையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே ஏறுவதற்கு தடை என்பதை உணர்ந்து தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியிலே அவ்வாறு அன்றைக்கு தனியார் பேருந்து அரசுடைமை ஆக்கப்படவில்லை. அந்த தனியார் பேருந்துகளிலே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏற வேண்டும். அவ்வாறு அனுமதி மறுக்கக்கூடிய பேருந்துகளுக்கு லைசன்ஸ் கிடையாது என்று ஆணை பிறப்பித்த தலைவர் சவுந்தர பாண்டியனார் அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு சுயமரியாதை சுடரொலியாக வாழ்ந்தவர். தந்தை பெரியாருடைய நன்மதிப்பு பெற்ற காரணத்தினாலே 1929 செங்கல்பட்டிலே நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை வைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தை பெரியார் அவர்கள் தந்தார்கள். அந்த மாநாட்டிலே தான் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புரட்சிகரமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அனைவரும் தங்கள் ஜாதிக்கு பின்னால், தங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த ஜாதிய அடையாளம் இருக்கக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை சவுந்தர பாண்டியனார் முன்மொழிந்தார். தந்தை பெரியார் வழிமொழிந்தார். அனைத்து தலைவர்களும் தங்களோடு பெயரோடு இணைந்த அந்த ஜாதி பட்டத்தை அன்றைக்கு நீக்கினார்கள். அது இன்றளவு தொடர்கின்றது என்கின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விலே கலந்து கொண்ட தலைவர் சவுந்தர பாண்டியனார் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே பிறந்தவர் தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். கப்பலோட்டிய தமிழர் என்று நமக்கு சிவாஜியின் மூலமாக அவரை பற்றி தெரியும். இல்லாவிட்டால் அவருடைய வரலாறு நமக்கு தெரியாது. செக்கெழுத்த செம்மல் என்கின்ற முறையிலே ஆங்கிலேயருடைய அந்த கொடுமையான ஆட்சியிலே அதிகம் பாதிக்கப்பட்ட, இந்தியாவிலேயே அதிகம் பாதிக்கப்பட்ட தலைவர் வ.உ. சிதம்பரனார். அவர் தந்தை பெரியாரோட மதிப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த தலைவர்கள் எல்லாம் தோன்றிய இந்த மண் சமூக நீதி பார்வையிலே தான் இந்த தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதனால்தான் தந்தை பெரியாரோடு அவர்களுக்கு நெருக்கமாக அந்த இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்தது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இந்த மாநாட்டை நடத்தும் பொழுது, இந்த மாநாட்டின் தொடக்கத்திலே வெளியிலே நம்முடைய சங்கத்தினுடைய செங்கொடியை இங்கே ஏற்றி நம்முடைய இந்த சங்கத்தை உருவாக்கிய அந்த தோழர்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டு அந்த செங்கொடியை ஏற்றிவிட்டு உள்ளே நுழைந்தோம்.
உள்ளே நுழைந்து தந்தை பெரியாருக்கு வணக்கம் செலுத்தி இந்த மேடைக்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், சமூக நீதி என்று நாம் பேசும்போது தந்தை பெரியாரை விட்டுவிட்டு பேச முடியாது. மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை, வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை யாருங்கு மறப்பார் தந்தை பெரியாரை என்ற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய அந்த வரிகள் நம்முடைய இதயங்களிலே என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். தந்தை பெரியாரோடைய அந்த சமூக நீதி கோட்பாடு தான் நான் மேற்சொன்ன அத்துணை தலைவர்களும் அவரோடு இணக்கமாக கொண்டு சென்றது. தந்தை பெரியார் சுயமரியாதை சமூக நீதி என்பதோடு நின்றுவிடவில்லை. நீதி கட்சி காலத்திலே 1928 முதல் நடைமுறையில் இருந்து வந்த அந்த கம்யூனல் ஜீவோ இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத நிலையிலே 100க்கு 100 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ற தந்த மாநிலம் தமிழ்நாடு. அது நீதி கட்சி ஆட்சியிலே தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த நீதி கட்சி ஆட்சியிலே அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த அந்த கம்யூனல் ஜீவோ சுதந்திர இந்தியாவிலே அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 1950 ஜனவரி 26க்கு பிறகு அந்த கம்யூனல் ஜீவோ மீது வழக்கு தொடரப்பட்டது. இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகின்ற அந்த கூட்டத்தினாலே வழக்கு தொடரப்பட்டது. அந்த அன்றைய தினம் இருந்த சென்னை உயர் நீதிமன்றம் அந்த கம்யூனல் ஜீவோ செல்லாது என்று தீர்ப்பளித்தது. உடனடியாக அன்றைக்கு இருந்த அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. உச்ச நீதிமன்றமும் அதனை தடை செய்தது. தமிழ்நாட்டிலே அன்றைக்கு தந்தை பெரியார் தான் அதற்காக முன்னெடுத்த போராட்டத்தை தொடங்கினார். அவரோடு அனைவரும் அவரோடு பயணித்தார்கள். இந்த கம்யூனல் ஜீவோ 1928 நடைமுறைக்கு வந்தது முத்தையா அவர்களுடைய அமைச்சரவையிலே தான். அந்த முத்தையா அவர்களும் தந்தை பெரியாரோடு போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், அன்றைக்கு ஒன்றிய அரசு மத்திய அரசிலே பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார்கள். சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேருவிடத்திலே சொன்னார்கள். தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை தொடங்கினார் என்று சொன்னால் எக்காரணத்தை மட்டும் அதை வெற்றி அடையாமல் பின்வாங்க மாட்டார். ஆகவே இந்த கோரிக்கையிலே நாம் முடிவெடுத்தாக வேண்டும் என்று வலியுறுத்தின அடிப்படையிலே அரசமைப்பு முதல் முறையாக திருத்தப்பட்டது. நண்பர்களே, 1950 ஜனவரி 26 வந்த அந்த அரசமைப்பு சட்டம் ஓராண்டிலேயே அதனுடைய முதல் திருத்தத்தை கண்டது. அந்த திருத்தம் தான் அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 15(4) இன்றளவும் இருக்கின்றது. அந்த 15(4) என்கின்ற பிரிவின் காரணமாகத்தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் யாருக்கெல்லாம் கல்வியிலே இடஒதுக்கீடு கிடைக்கின்றதோ அது அந்த 15(4) என்கின்ற பிரிவின் அடிப்படையிலே தான் கிடைக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்றைய இளைய தலைமுறை உணர வேண்டும். அதன் காரணமாக தான் இன்றைக்கு கல்வியிலே ஐஐடி உட்பட இடஒதுக்கீடு கிடைக்கின்றது என்று சொன்னால் அந்த 15(4) அடிப்படையிலே தான் கிடைக்கின்றது. அத்தகைய ஒரு மிகப்பிறந்த போராட்டத்தை உருவாக்கி வெற்றி கண்ட தமிழ்நாடு, அதற்கு தலைமை தாங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேனே நீதி கட்சி, அந்த நீதி கட்சியுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேனே தியாகராய நகரிலே சிடி நாயகம் நடத்துகின்ற அந்த பள்ளி இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றதே, அந்த பகுதிக்கு பெயரே திராவிட இயக்க தலைவருடைய பெயரை தான் சூட்டினார்கள். தியாகராய நகர், டி நகர் அல்ல. தியாகராயர் யார் என்று சொன்னால் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருந்தவர், நீதி கட்சி உருவாக்கிய தலைவர்களே ஒருவர், மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். அந்த தியாகராயர் நகர் அந்த பெயர் அவருடைய பெயர் நினைவாக அங்கே உருவாக்கப்பட்டது. அங்கேதான் பல்வேறு நீதி கட்சியினுடைய தலைவர்களுடைய பெயரெல்லாம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன் சவுந்தர பாண்டியனார், அவருடைய நினைவாக இன்றைக்கு இருக்கக்கூடியதான் சவுந்தர பாண்டியனார் பஜார். அது என்று சொல்லப்பட்டது என்று சுருக்கி சொல்லப்பட்டது என்று சொன்னால் பாண்டி பஜார் நாம் சுருக்கி சொல்லுவோம்.
ஆனால் பாண்டி பஜார் என்று சொன்னால் ஏதோ பர்மா பஜார் போல இன்னொரு பஜார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்கிய சவுந்தர பாண்டியனாருடைய பெயரால அந்த சாலை இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நினைவு கொள்ளுங்கள் தோழர்களே, நாம் எந்த தலைவர்கள் பெயரையும் சுருக்கி சொல்லக்கூடாது. டி நகர் என்று சொல்லக்கூடாது, தியாகராயர் நகர் தான் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது யார் அந்த தியாகராயர் என்று நம் வீட்டு பிள்ளைகள் கேட்டால் அந்த வரலாற்றை நாம் சொல்லிக்கொள்ள முடியும். பாண்டி பஜார் என்று சொல்லாமல் சவுந்தர பாண்டியனார் என்று சொன்னால்தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பேருந்துகளிலே 1920களிலேயே அந்த வாய்ப்பினை அதற்கு ஒரு சட்டமாக இயற்றிய மிகப்பெரிய ஒரு போராளி என்று நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறெல்லாம் சொன்னால்தான் வரலாறு இன்றைய தினம் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து நீதி கட்சி பல்வேறு சமூக மாற்றங்களை இந்த மண்ணிலே உருவாக்கியது தமிழ்நாட்டில். அதன் காரணமாக தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே தான் ஒரு சட்டமாக இருக்கின்றது நண்பர்களே. அத்துணை மாநிலங்களும் இடஒதுக்கீடு இருக்கின்றது, அவையெல்லாம் அரசனுடைய ஆணையாக இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே தான் அது ஒரு சட்டமாக இருக்கின்றது. அந்த சட்டமாக ஆக்குவதற்கு காரணம் மண்டல் கமிஷன் அடிப்படையிலே விபி சிங் அவர்கள் அறிமுகப்படுத்தி 27% இடஒதுக்கீடு. அந்த 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பிலே வழங்க வேண்டும் என்று 1990 ஆகஸ்ட் 7 நாடாளுமன்றத்திலே அறிவித்ததற்கு பின்னாலே அதற்காக ஒரு தடை விதித்தது உச்ச நீதிமன்றம். அந்த தடைக்கு பின்னாலே வழக்கு நடந்து 1992 நவம்பர் 16 அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் நமக்கு இன்றைக்கு 27% இடஒதுக்கீடு. வங்கிகள் மட்டுமல்ல, பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமல்ல, IAS IPS மட்டுமல்ல, அத்துணை துறைகளிலும் இன்றைக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் விபி சிங் அவர்கள் பிறப்பித்த அந்த ஆணை என்பதை இந்த நேரத்திலே அந்த சமூக நீதி காவலரை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த விபி சிங் அவர்கள் உருவாக்கிய அந்த ஆணைக்கு பின்னாலே இருப்பது மண்டல் கமிஷன். அந்த மண்டல் கமிஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் படி உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன். அந்த கமிஷன் அடிப்படையில் தான், அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் 27% இடஒதுக்கீட்டை கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பெறுகின்றோம். அந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்த காரணத்திற்காக சமூக நீதி காவலர் விபி சிங் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்த நாட்டிலே ஏற்பட்டது. நண்பர்களே, பெரும்பான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய காரணத்திற்காக ஒரு பிரதமர் பதவி இழந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்திகளை நான் இங்கே விரிவாக சொல்வதற்கு காரணம், இங்கே தோழர் கார்த்திக் சொன்னது போல, இன்னும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூறியதை போல, வரலாறை நாம் மறந்துவிட முடியாது. வரலாறை மறந்த எந்த சமூகமும் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அது ஒரு கொத்தடிமை சமூகமாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அளவிலே தான் இந்த சமூகம் இன்றைக்கு பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கு வங்கியிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் அரசுடைய பல்வேறு துறைகளிலே உயர் பொறுப்புகளிலே இல்லை, முடிவு செய்யக்கூடிய இடங்களிலே இல்லை என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதனை நோக்கி செயல்படக்கூடிய நிலைமையிலே தான் இருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய இளைய தலைமுறை இந்த வரலாற்றை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சற்று நேரத்தை எடுத்துக்கொண்டு நான் சற்று விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தோழர்களே, இன்றைக்கு நமது நலச்சங்கம் மற்ற சங்கங்களை காட்டிலும் ஒரு முன்னோடியான ஒரு சங்கமாக இருக்கின்றது. 1994 நாம் தொடங்கிய சங்கம் என்று சொன்னாலும் கூட, ஒரு 32 ஆண்டுகள் பயணித்திருக்கக்கூடிய சங்கம் என்று சொன்னாலும் கூட, இந்த சங்கம் நடத்துகின்ற முறை, இது தோழர்களை உருவாக்குகின்ற விதம் மற்ற எந்த சங்கங்களை காட்டிலும் சற்று மாறுபட்டதாக, மக்களுடைய நலன் சார்ந்ததாக, ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு சங்கமாக இந்த சங்கத்தை நாம் உருவாக்குகின்றோம்.
இது வெறும் சங்கமாக இல்லாமல் ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் நாம் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு நம்முடைய தோழர்கள் எல்லாம் அடிக்கடி சந்தித்து இந்த குறிப்புகளை எல்லாம் தொடர்ந்து உங்களோடு தெரிவித்து அதற்கு ஒரு அச்சாரமாக ஒரு இதழ், மாத இதழ் ஓபிசி வாய்ஸ் என்பதையும் தொடங்கி அதனையும் நாம் நடத்தி வருகின்றோம். ஆனால் அத்துணைக்கும் தோழர்களே, இன்றைக்கு நமக்கான நல்ல வரவேற்பு இருக்கின்றது. நம்ம சங்கத்திற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் இன்னும் விரிவாக சொல்லவில்லை. கல்வி வள்ளல் காமராஜர் அவருடைய அந்த சிறப்பினை உணர்ந்துதான் இன்றைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு நம்முடைய ஓபிசி நலச்சங்கத்தின் சார்பிலே ஐஐடி மெட்ராஸ் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை அந்த ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் தலைமை காமகோடி அவர்கள் தலைமையிலே அங்கே நடைபெறுகின்றது. அதில் சிறப்புரை ஆற்றுவதற்கு என்னை அழைத்திருக்கின்றார்கள். இது எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் கருதவில்லை தோழர்களே, நம்முடைய சங்கத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்த அங்கீகாரம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆட்சி, அதனுடைய நிதி, அந்த பட்ஜெட், அதை பற்றி விவாதிப்பதற்கு அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த கோரிக்கையெல்லாம் சேர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையினை அவர்கள் நடத்துகின்ற ஆய்வுக் கூட்டத்தில் என்னையும் கலந்து கொள்ள அழைப்பு இழுத்திருக்கின்றார்கள். 14ஆம் தேதி அதிலேயும் கலந்து கொண்டு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொன்னால் நமது நலசங்கத்தினுடைய நடவடிக்கை எந்த அளவிற்கு ஒரு சமூக பொறுப்போடு இருக்கின்றது என்பதை இளைய தலைமுறை நீங்கள் புரிந்து கொண்டு இதனை உங்களுடைய இல்லங்களுக்கு கடத்தி செல்லுங்கள், சக தோழர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். புதிய உறுப்பினர்கள் யார் வந்தாலும் அவருடைய இந்த நலச்சங்கத்திலே சேர்ப்பதற்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே மிக சிறப்பான முறையிலே தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து இந்த மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.